ஸோ இதுக்கு நான் என்ன மீனிங் சொன்னேன்? சக பிளஸ் அகம். சகன்னா அவன் இல்லாட்டி அவர், அகம்னா நான். உள்மூச்சு இன்ஹலேஷன் எக்ஸலேஷன். இன்ஹலேஷனை வந்து ஸோ ஹம்ன்றதை வந்து எக்ஸலேஷன். எதுக்கு பண்ணுறோம்? இந்த கான்டெக்ஸ்டில் நம்ம மறந்துடக்கூடாது. இது பிராணாயாமா கிடையாது. இது வந்து ஊன்றி கவனித்தல், அந்த இதுவாகவே மாறிவிடுதல், அதை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. இதுதான் தாரணைன்னு சொல்லப்படுற அமைப்பு. இந்த தாரணையே வந்து தியானமாக மாறும். ஆனால் தாரணையே நிறைய பண்ணிட்டு இருக்கணும். விதவிதமான இப்போ வந்து கண்ணை மூடிண்டு பண்ணுறத, ஒரு இடத்துல உட்காந்துட்டு பண்ணுறத நான் முதல்ல சொல்லி கொடுக்குறேன். இதை வந்து நீங்கள் வந்து விழிச்சுட்டு இருக்கும்போது, விழிப்பு நிலைக்கு வந்த உடனேயே காத்தால கண் விழிச்சதுலேருந்து கடைசி எண்ணம் மறையிற வரைக்கும் இந்த தாரணை, அதாவது பிரெத் அவேர்னஸ்ன்னு சொல்லப்படுற, சோகம்னு சொல்லப்படுற அஜபஜபாவே நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கலாம். கண்ணை திறந்துன்னும் பண்ணலாம், கண்ணை மூடிண்டு பண்ணுறத முதல்ல நான் சொல்லி கொடுக்குறேன். இதுக்கு தான் வந்து முதல்லையே ஒரு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்தேன். பசுவை வந்து ஒரு கயிற்றில், ஒரு கொம்பில் வயல்வெளியில் கட்டி விட்டுருக்காங்க, கட்டி வச்சுருக்காங்க. அது ஒரு ஆரத்துக்குள்ளே, ஒரு சுற்றுலாவுக்குள்ளே மேய்ஞ்சிட்டு இருக்க போகுது. இதுதான் வந்து மனத்தை கட்டி போடுவது. நம்ம மனமும் வந்து அந்த பசு மாதிரியே கொஞ்ச நேரம் மேய்யிறது, கொஞ்ச நேரம் ஆக்டிவாக இருக்குது, கொஞ்ச நேரம் என்ன பண்ணுறது, பழைய பதிவுகளை உட்காந்துட்டு அசை போட்டுட்டு உட்காந்துட்டு. நம்மளுக்கு சாப்பிடும்போது திங்கிங், சாப்பிடும்போது எதிர்காலத்தை பற்றியோ கடந்த காலத்தை பற்றியோ யோசனை மயமாக இருக்கும். வீட்டுக்குள்ளே இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் கூட பாலை காய்ச்சின்னு இருக்கும் பொழுது ஏகப்பட்ட எல்லாரை பற்றியும் உலகத்தையே உள்ளே இருக்கும். அப்போ எண்ண மயமாக இருக்கும், திங்கிங் மயமாக இருக்கும். இந்த திங்கிங்க்கு வந்து நாலு பொழுது வேலை எதுவுமே கிடையாது. எப்போ நிற்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது எமர்ஜென்சியான சுச்சுவேஷனில் தான் நிற்கிறது. இல்லாட்டி இந்த மாதிரியான தாரணை ப்ராக்டிஸு, தியான ப்ராக்டிஸு, சமாதி அனுபவங்கள் கூடி நிற்கும் பொழுது, இல்லாட்டி மூர்ச்சித்து விழுந்திருக்கிற காலங்கள், இல்லாட்டி வந்து சோகால்டு டெத்து. தியான டெத்தில் நிற்கிறது இல்லை, டெத்தில் உடம்பு தான் போகிறது. அப்புறம் கனவு ரூபம் போல அது கண்டினியூ ஆகிட்டே இருக்க போகிறது. மனத்தினுடைய வேகத்தை பொறுத்து தான் இங்கே வந்து இறப்பு கூட இருக்கு. அதனால இங்கே வந்து மனம் ஓய்ந்த காலமே கிடையாது. ஆழ்ந்த உறக்கத்திலேருந்து எழுந்ததுலேருந்து எண்ண ஓட்டமயமாகவே இருக்குது. ஒரு 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 ஹவுஸ் ஒய்ஃபு சமையல் கட்டில் பாலை காய்ச்சிட்டு இருக்கும்போது கூட எண்ண ஓட்டமயமாக இருக்கும். குழந்தைகளை பற்றியோ, ஹஸ்பண்டை பற்றியோ, எதிர்காலத்தை பற்றியோ, தன்னை பற்றியோ, கடந்த கால வாழ்க்கையை பற்றியோ, உறவுகளை பற்றியோ, தன்னுடைய அந்தஸ்துகளையும் புறச்சூழ்நிலையும் அகச்சூழ்நிலைகளை பொறுத்தோ என்னென்னவோ நம்பிக்கைகள் எல்லாம் கிறிஸ் கிராஸாக ஒவ்வொருத்தரும் தனி உலகங்கள்ல பலவிதமான ரோல்கள்ல வேற உலவின் இருக்கும். ஒரு எண்ணம்ன்றது வந்து வெறும் வந்து ஒரு எண்ணம் கிடையாது, அப்படியே கடந்த காலத்தினுடைய முழு வீச்சும் அதுக்குள்ள இருக்கு. இல்லாட்டி அது வர வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அப்பேற்பட்ட அதற்கு நம்மளுடைய வாழ்க்கையை அடிமைப்படுத்தி இருக்கிற அந்த மனத்தை இங்கே வந்து அதையே உபாயமாக வச்சு, நடக்கிற நிகழ்வையே உபாயமாக வச்சு நம்ம பண்ண போகிறோம். இப்போ கண்ணை மூடி பண்ணிட்டு இருக்கும். கண்ணை மூடி வந்து ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் நீங்கள் பண்ணலாம். எப்படி பண்ணுறது? இப்போ வந்து கிராஸ் ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக மூச்சு காற்று போய் வந்து கொண்டிருக்கின்றது. இதையே வந்து மைண்ட்ஃபுல்னஸ் ஆஃப் ப்ரீதிங் அப்படின்னு வந்து புத்தர் வந்து சொல்லி கொடுத்துருக்கார். ஆனபான சதி, உள்மூச்சு வெளிமூச்சு போகிறது வரதை வந்து நுட்பமாக பார்த்து கொண்டிருத்தல். அப்போ வந்து உள்ளேயும் பார்த்துட்டு இருக்கிறது, இதே தான் மற்றவர்கள்கிட்டே நிகழறதுன்றது இமீடியட்டாக தெரியும். அனைத்து கோடி தோற்றத்துக்கு வந்திருக்கிற 5 அறிவு வரைக்கும் எல்லா இடத்துலையும் பரவி நடந்துட்டு இருக்கிறது வந்து இந்த மூச்சோட்டம் நடந்துட்டு இருக்கு அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். இங்கே வந்து இதே ப்ரீதிங்கை நம்ம வந்து பண்ண போகிறோம். இது ஆரம்பிக்கும் பொழுதே எந்த விதமான ஒரு மோட்டிவும் இதில் இருக்கக்கூடாது. இப்போ வந்து ஒரு விளையாட்டுக்கு போகிற ஒரு
கிரிக்கெட்டே விளையாட போறாரு வச்சுங்க, ஒரு கிரிக்கெட் வீரர். ரொம்ப கற்பனை பண்ணிக்க முடியாதே. கற்பனைகள் என்ன வேணா இருந்துட்டு இருக்கலாம், செஞ்சுரி அடிக்கலாம், அதை அடிக்கலாம், இதை அடிக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். பேட்டிங்க்கு போறாரு, ஆனா போய் நின்ற பிறகு அவர் அந்த சூழல் அவர் மூலமா அப்படியே வெளிப்பட போறது. அவர் அந்த சூழலுக்கு அடிமையா போயிடுறாரு. ஒரு பால் தான் டிசைட் பண்ண போறது. அந்த செகண்ட் அந்த பவுலர் கிட்ட இருந்து வர பால் தான் இவரை இயங்க வைக்க போறது. அவரும் ஒரு பவுலிங்கும் பேட்ஸ்மேனும் ஒரு ஆர்கெஸ்ட்ரா போல என்ன வேணா நடக்கலாம். அபண்டன்ட் பாசிபிலிட்டிஸ். உண்மையா இதே போல விளையாட்டு மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையும் நடந்துட்டு இருக்குன்னா பாருங்களேன். நம்ம கிட்டத்தட்ட ஒவ்வொரு எண்ணமும் பவுல் பண்ணப்பட்ட ஒரு பால் மாதிரி வந்துட்டு இருக்கு. நம்ம அதை ஓன் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம இங்க இதுலேருந்து அப்படியே கழல போறோம், அப்படியே அந்த சூழ்நிலைக்கு விட போறோம். இட் டசன்ட் மீன் பேட்டை போட்டுட்டு வரோன்றது இல்லை. எதை பத்தியுமே எந்த கற்பனையும் இல்லாம, எந்த ப்ரொஜெக்ஷனும் இல்லாம, எந்த பாஸ்ட்ல அடிச்ச 2 செஞ்சுரியோ 3 செஞ்சுரியோ இப்ப அடிச்சு ஆகணும்ன்ற ஒரு நிர்பந்தம் இல்லாமல், எந்த கண்டிஷனிங்கும் இல்லாமல் அந்த கேமை அவர் அப்ரோச் பண்ற மாதிரி இங்க நம்ம ஆட்பட போறது எப்படின்னா, தாரணைக்கு ஆட்பட போறது எப்படின்னா, தாரணை பண்ண போறவன் பண்ணின்னு இருக்கிறவனோ பண்ண போறவனோ பண்ணி முடித்த பிறகு வேறு எதுவாக மாறி எழுந்திருக்க போகிறவன் அப்படின்னோ யாருமே கிடையாது. ஒரு டிக்கில் ஒரு ப்ராசஸ்ல ஒரு உள்மூச்சு உள்ள போயிட்டு இருக்கு. அந்த உள்மூச்சு போகும்பொழுது ஹம்முன்னும் போது வெளிமூச்சு வருது. இவ்வளவு தவிர இந்த உலகத்துல ஒண்ணுமே கிடையாது. இந்த பாவத்தோட பண்ண முடியுமா? பண்ணலாம். பண்ண முடியலன்னா திருப்பி அதை பத்தி கருத்து கூறுதல் நடக்கக்கூடாது. எல்லாமுமே சகஜமாகணும். நாம் மனத்தின் கையில் பிடிபட்டிருக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்ம விடுபட முடியும். உடனே நம்மளை நிந்திச்சுக்கிறது, ஹோப்லெஸ்ஸா இருக்கேனே இப்படின்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. மிக மிக அன்பாக நீங்க உட்காரும் பொழுதே ரொம்ப டெண்டரா உங்களுடைய பூஜை வழக்கங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இல்லாட்டி தியானம் பண்ற வழக்கம் இருக்கு, எதுவா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் தாரணையில் இப்படி ஆரம்பிச்சிருக்கும். கண்களை மூடி உங்க வீட்டுல காத்தால எழுந்த உடனே ஃப்ரீயா இருக்கீங்கன்னா, ஒண்ணுமே கிடையாது, உலகத்துல வந்த நிர்பந்தம் கிடையாதுன்னா, ஒரு குழந்தைய போல பேசாம ஒரு கார்னர்ல உட்கார்ந்துருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் நிமிர்ந்து உட்காருங்க. தலையை மாத்திரம் சாய்க்காதீங்க. உடம்பு நிமிர்ந்து உட்கார்ந்து இருக்கட்டும். சேர்ல உட்காந்துக்கலாம், கட்டில உட்காந்துக்கலாம். உட்காரணும். இதை தொடர்ந்து பண்ணணும். இதுல கூட இது எக்ஸசைஸ் மாதிரி பிராணாயாமா பயிற்சி கிடையாது. மூச்சு பயிற்சி பண்ண போறதுல உள்மூச்சு போறது, உள்மூச்சு போகும்போது வெளிமூச்சு. இத மனத்தால உச்சரியுங்கள். அது கரெக்டா உள்மூச்சு போகும் பொழுது சோ வரட்டும், வெளிமூச்சா போகும் பொழுது ஹம் வரட்டும். அப்படித்தான் இது தொடரணும். சோன்னா அது அவன், அதாவது வெளியிலேருந்து வர உள்மூச்சு, உள்ளேருந்து வெளில போற வெளிமூச்சு ஆகும். இது ரெண்டும் சேர்ந்ததுதான் சோகம். அதனால உள்ள வரும் பொழுது அந்த சொல்லோட இருந்தோம். நீங்க உச்சரிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ வெளில போகும்போது ஹம், ஸோ ஹம், ஸோ ஹம். எந்த அளவுக்கு மூச்சு தடிமனா இருந்தா அதுக்கேற்ற மாதிரி ஹம்முன்ற மனத்தால உச்சரிங்க. மென்டல் சாண்டிங் இது, மானசீகம் மனத்தால. அதே மாதிரி எந்த அளவுக்கு உள்மூச்சு தடிமனா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சோன்னு நினைக்கிறது. ஆக்சுவலா நினைச்சு அங்க இருக்கீங்க. இது ஏன் நினைக்கணும், ஏன் மனத்தால உச்சரிக்கணும் அப்படின்னா, அந்த உள்மூச்சு நடக்கிற இடம் ரொம்ப முக்கியம். வெளிமூச்சா வெளில போறது ரொம்ப முக்கியம். நம்ம இதுல இருந்து அதுக்கு கட்டி போடுறோம். மனத்தை அந்த ஸ்தலத்துக்கு, அந்த இயக்கத்துக்கு உள்மூச்சா வர மூச்சோட கட்டி போடுறோம். ஸோ
ஹம். வெளிமூச்சா போறதுல கட்டி போடுறோம். இப்படி வந்து ஒரு யூனிட் தான். ஒரு யூனிட்னா வந்து அப்படியே மொத்த நேரத்தும் ஒரு யூனிட்னு கிடையாது, அது சகஜமா நிகழ்ந்துட்டு இருக்கு. அந்த ஒரு யூனிட்டோட நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு யூனிட்டோடையும் தொடர்ந்து 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 ஒரு உள்மூச்சு, ஒரு வெளிமூச்சு, ஹம். அடுத்த உள்மூச்சு, அடுத்த வெளிமூச்சு, ஹம். அடுத்த உள்மூச்சு, ஸோ அடுத்த வெளிமூச்சு, ஹம். இப்படின்னு போறது வருது, போறது வருது, போறது வருது. இப்படியே என்ன ஆகும், அப்படி போயிட்டு வந்துட்டு இருக்கும் பொழுது என்ன ஆகும், வெள்ளமாக வந்து ஒரு மெக்கானிக்கலாக ஆறுதுன்னு தெரிஞ்சோன்னா மனம் என்ன பண்ணோம், ஒரு பாஸ்ட்லேருந்து எதையாவது ஒரு தாட்டை பிக்கப் பண்ணிப்போம், பேக்ரவுண்டு கொண்டு வந்து அது தனியாக யோசிக்க ஆரம்பிச்சிடும். இல்லாட்டி வெளியிலேருந்து ஏதாவது ஒரு சத்தம் கேட்கும், இல்லாட்டி உங்களுடைய புஷ்ஷிங்காக அந்த மனத்தால் நிர்பந்திக்கப்பட்டு முதல் நாள் நீங்கள் யோசித்து வச்ச ஏதோ ஒரு தாட் பேட்டர்ன் வந்து நிற்கும். இன்னைக்கு அங்கே போடுமே, நம்ம பையன் அந்த ஸ்கூலில் போய் அதை விசாரிக்கணுமே அப்படின்னு ஏதோ ஒரு ஹெட்டிங் வந்துடும். உடனே என்ன ஆகணும், சோகம்லாம் எங்கேயோ போயிடும், மூச்சு பார்க்கறதுலாம் எங்கேயோ போயிடும், அந்த தாட்ஸுக்கு போயிடும். இப்போ என்ன பண்ணுறது, இங்கே வந்து அதே கவனிச்சுட்டு இருந்தவர்களுடைய கவனம் சிதறினதுனால வாசனை மயக்கமாக இருக்கிற பழக்க வழக்கங்களாக இருக்கிற பழைய நிர்பந்தங்கள்லாம் அங்கே மனமாக வந்து அவரை அழிச்சுன்னு படுத்து. உடல் அங்கே இருக்கே தவிர தாரணை பண்ணிட்டு இருக்கோன்றது இல்லை, மைண்ட்ஃபுல்னஸ் பண்ணிட்டு இருக்கோன்றது இல்லை, அஜபஜபான்றத சோகன்றதை பண்ணிட்டு இருக்கோன்றதெல்லாம் மறந்து போய் அவர் வந்து பையன் ஸ்கூலு, ஐயோ அவங்ககிட்ட அதை சொல்லணுமே, இதெல்லாம் ரெடி பண்ணணுமே, இன்னைக்கு பணம் ரெடி பண்ணணுமே, அப்படி இப்படின்னு ஒரு பரபரப்பு அடுத்தது வர ஆரம்பிக்கும். இது எல்லாமே பண்ணுறது வந்து ரொம்ப சூக்ஷமான இயக்கமயமாக ஓயாமல் இருந்துட்டு இருக்கிற பழக்க வழக்கங்கள் தான். ஆக்சுவலாக நீங்கள் அந்த 15 நிமிஷமோ அரை மணி நேரமோ நீங்கள் இது பண்ணுறதுல வந்து அந்த சமயத்தில் எந்த பேங்க்கும் திறந்துட போகிறது இல்லை, எந்த பணமும் அரேஞ்ச் பண்ணிட முடியாது. உங்கள் பையனும் ஆழ்ந்து உறங்கிட்டு இருந்தானா அவனையும் எழுப்ப முடியாது, அவன் எழுந்துக்கிறதே 7 மணியாக இருக்கும், நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறது 5 மணியாக இருக்கும். அதனால் இங்கே வந்து எதுவுமே ஒவ்வாத விஷயம். ஆனால் ஒவ்வாத விஷயமா இருந்தாலும் உங்களை டிஸ்ட்ராக்ஷன் மாத்திரம்தான் அங்கே மிச்சமாக முடியும் தாரணையிலிருந்து. அதனால தான் இங்கே வந்து நம்ம உள்ளால பேசுறது எதுவுமே ஆக்சுவலா அர்த்தமற்றது. அந்தந்த தருணங்கள் ஆக்சுவலா நிறைவேறுகின்றன, தானாக நிறைவேற பெறுகிறது, அவ்வளவுதான். அதுதான் நடந்துட்டு இருக்கீங்க. ஆனா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், நம்ம எல்லாத்தையும் மேனவர் பண்ற மாதிரியும், ஐயோ அதை விட்டுட்டோம்னா இதுல உட்காந்துட்டு இருக்கோமே அப்படின்ற அளவுக்கு மனம் வந்து பதபதக்க வச்சிரும். அதனாலதான் இங்க வந்து சுப்ரீம் இம்பார்ட்டன்ஸே, நான் இங்கு மனம் செழுமையானால், என்னுடைய மனம் குவிந்ததானால் அங்க காரியங்கள்லாம் தானாக நடக்கும். தானாக நடக்கும்னா நீங்க பண்ணாம நடக்க போறது இல்லை, நீங்க தான் பண்ணுவீங்க. ஆனா குறித்த காலத்துல குறித்த தாட்டு குறித்த ஞாபகமா கரெக்டா வந்து அற்புதமா நிறைவேறப்பெறும். அதனால வந்து அந்த தாட் வந்ததுன்னா இப்படியெல்லாம் தாட் வந்துடுத்தேன்னு சொல்லி திருப்பி நிந்திச்சுட்டு இருக்காம உங்களையே விமரித்து கொண்டு இல்லாமல் உடனே என்ன பண்ணுங்க, பையனை பற்றி நினைவு வந்தது, ஸ்கூலுக்கு போகணுன்றது வந்தது, இல்லாட்டி ஆஃபீஸ் கமிட்மெண்ட் வந்தது, இன்னொன்று ஏதோ வந்தது, ஏதோ கடன் கொடுக்கணும், கடன் வாங்கணும், என்னவோ ஏதோ அரேஞ்ச் பண்ணணும், எல்லாரும் ஏதோ ஒரு நிலைகளில் இருந்துட்டுப்போம். இப்படி வைக்கப்படுறது தான் வந்து மனத்தினுடைய வழக்கம். அதனால எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, அடுத்த உள்மூச்சு, இதுக்கு நடுவில் எவ்வளவோ உள்மூச்சும் வெளிமூச்சும் சோகம் கவனிப்பு இல்லாமல் போயிட்டு வந்துட்டு இருக்க போகுது. அதனால தான் இதை அஜப ஜபான்னு சொல்றான். தானாக நடந்துட்டே இருக்கு இந்த ஜபம். ஜபம் செய்யாமல் ஜபித்தல், அதுதான் அஜப ஜபான்னு மீனிங். ஜபிக்காமல் ஜபித்தல் தானாக நடக்கிறது இல்லையா, அதோட நம்ம சிங்க்ரோனைஸ் பண்ணிக்கிறோம். இது வந்து நான் உட்கார்ந்துட்டு பண்ணிட்டு இருக்கிற மெடிடேஷனை பற்றி சொல்கிறேன். இப்போ வந்து நீங்கள் வந்து பண்ண ஆரம்பிச்சிங்க, திருப்பி வந்து அடுத்த மூச்சு இந்த மாதிரி தாட்டுக்கு போனால் பரவாயில்ல, உடனே வந்து பரவாயில்ல அப்படின்னு சொல்லாமல் சொல்லிட்டு அப்போ உள்ள வர மூச்சுக்கு திருப்பி சோ ஹம் சோ ஹம் வந்து வெளிமூச்சு. அந்த உள்மூச்சு வரும்பொழுது அந்த சொல்லோடையே மனம் உள்ள இருக்கணும். திருப்பி வெளிமூச்சா போகும்பொழுது அந்த வெளிமூச்சு போற விதமாக ஒரு ஃபீலிங்காகவோ அந்த சொல்லாகவோ அங்க இருக்கணும். மொத்தத்துல இருத்தல் இருத்தல் இருத்தல், தொடர்ந்து இருத்தல் தொடர்ந்து இருத்தல், தொடர்ந்து தன்னுடனேயே இருத்தல்.
இது வந்து நீங்கள் வந்து இன்டென்ஸாக நல்லா 1/2 hour 40 minutes 1 hour எவ்வளோ நேரம் வேணால் உங்களுடைய இடம் பொருள் சூழ்நிலைகளை பொறுத்து உங்களுடைய ஆர்வத்தை பொறுத்து நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கலாம். இதே அமைப்பு பண்ண 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 விமர்சனம் இல்லாமல், எந்த விதமான சீர்தூக்கி பார்த்தல்கள் இல்லாமல், எடை போடுதல்கள் இல்லாமல், இதை தான் வந்து நாட்டமற்ற பார்வை, இலக்கற்ற கவனம், விற்று கவனம், பேர் அட்டென்ஷன், நான் ஜட்ஜ்மெண்டல் அவேர்னஸ், ஹையர் கான்ஷியஸ் லிவிங் அப்படின்னு சொன்னாலே எப்படின்னா கிட்டத்தட்ட 5 பூதங்களில் வந்து மீதி 4 பூதங்கள்னு சொல்லப்படுற மண், நீர், காற்று, நெருப்பு எப்படி எல்லாமே ஆகாயத்துக்குள்ள அடக்கமோ அந்த மாதிரி இந்த தோற்றங்கள் காட்சிகள் எல்லாமே அந்த வெட்ட வெளியில போய் அடங்கிறது. அந்த மாதிரி இங்க என்ன ஆகும், வெற்று கவனம்னா என்ன, அங்க ஒண்ணுமே இல்லை, பண்றவங்க கூட இல்லை. இந்த தாரணான்ற ஸ்டேஜில் செய்யாமல் செய்பவன் இருப்பான், ஜபிக்காமல் ஜபிப்பவனான அந்த சோகம்ன்ற மந்திரத்தை மந்திரம்னு வச்சுக்கோங்க. மந்திரம்ன்ற வார்த்தை வந்து ஏன் ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லா இருக்கு. மந்திரம்னாலே என்னன்னா அதுக்கு டெஃபினேஷன் என்னன்னா மனநாத் திராயத்தே இது மந்திரக. மனநாத்னா என்ன, தொடர்ந்து அதை கான்டெம்ப்ளேட் பண்றதுனால அது காப்பாற்றுகிறதாம். யார, அந்த ஸ்தலமா இருக்கிறவனை, அந்த ஸ்தலமா அந்த உச்சரிப்பா இருக்கும் ஏதோ ஒரு என்டிட்டி இருக்கு இல்லையா. அதனாலதான் மந்திரம் சொல்லிண்டே இருக்க 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 மனம் குவியும். அதனால்தான் இந்த மந்திரம் ஜபத்து மூலமாக என்ன ஆகும்னா இச்சைகள்லாம் சர்வசாதாரணமா ஈடேறும். அதற்கு முன்னாடி ஏதோ பவர்ஃபுல்லா நம்ம ஏதோ ஆசைகள்லாம் வச்சிருந்தோம்னா இங்க இலக்கற்ற மந்திரம், அதுதான் எல்லாத்துக்குள்ளேயும் ட்ராப் இருக்கு. இங்க இது வந்து உடனே வந்து ஏதோ ஒரு மந்திரத்தை ஜெயிச்சு உடனே இன்னொருத்தரை வந்து ஏதோ பண்ணிடலாம், காம்படிஷன்ல வின் பண்ணிடலாம் அப்படின்றது கிடையாது. ஆசைகளை கூட நம்ம ஜபந்தான் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளுடைய ஓயாத வேகம் கொண்ட ஆசைகளை, மோகங்களெல்லாம் என்ன பண்றோம், நம்ம ஒரு மாதிரி மனத்து மூலமா ஜபிச்சுட்டே இருக்கும். அது வேணும் வேணும் வேணும், கிடைக்கணும் கிடைக்கணும், கிரேவிங் இருந்துட்டே இருக்கு இல்லையா. அது கூட வந்து ஒரு ஜபம் தான். இங்க வந்து இலக்கற்றது. இந்த இலக்கற்றதுல வந்து ஒரு அற்புதமான பெரிய டிரான்ஸ்பர்மேஷன் நடக்க ஆரம்பிக்கும். யாரு, இந்த பண்றவனுக்கு. அந்த பண்றவன் வந்து அந்த ஸ்தலம், அந்த உடம்பு கிடையாது, அந்த ஆள் கிடையாது, அந்த பெயர் கிடையாது, அந்த உருவம் கிடையாது, அந்த உடல் கிடையாது. அதற்கு தாண்டி ஒரு ஸ்தலத்துல ஒரு பெரிய மாறுதல் நடக்கும். இப்படி உட்கார்ந்துட்டு பண்றதுல 1/2 மணி நேரம் 45 minutes 1 hour கூட பண்ணலாம். உங்களுடைய சமய சூழ்நிலைகளை பொறுத்து, உங்களுடைய அவைலபிலிட்டியை பொறுத்து பண்ண 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 நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ போடுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து சித்தம் சுத்திகரிக்கப்படும். அதுதான் இங்க முக்கியம். இப்போ வந்து இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த சத்சங்கத்துல கேட்போம். இதே அஜப ஜபாவை அடுத்த 4வது சத்சங்கத்துல